max center. 12th max example 1.19 show that the matrix order 3 cross 3 is a non-singular and reduce it to a identity matrix by elementary row transformations. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லணும். நான் சிங்குலர் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கணும். அப்போ 3 cross 3 மேட்ரிக்ஸு ஃபர்ஸ்ட் ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கோஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் போடணும். 15 கிடைக்கும். அப்போ அது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அதனால ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் டு ரெடியூஸ் இட் டு எ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த டயகனல் ஃபுல்லாக 1ன்னு மாறணும், பேலன்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்டும் 0ன்னு மாறும். ஓகே, அப்போ இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸை 1ன்னு மாற்றணும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள ரெண்டையும் 0ன்னு மாற்றணும். நெக்ஸ்ட் இந்த மிடில் உள்ள பிளேஸை 1ன்னு மாற்றணும், அதுக்கு கீழே உள்ள பிளேஸை 0ன்னு மாற்றணும், அதுக்கு மேலே உள்ள பிளேஸை 0ன்னு மாற்றணும். அப்போ இந்த பிளேஸ் 1ன்னு மாற்றணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 3ங்கிற பிளேஸை 1ன்னு மாற்றணும். அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணணும்னா ரோ ஆப்ரேஷனை யூஸ் பண்ணணும். அப்போ ரோ ஆப்ரேஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு 2 ரோவை நம்ம ஆட் பண்ணலாம், 2 ரோவை மைனஸ் பண்ணலாம், ஒரு ரோவில் ஏதாவது ஒரு எலமெண்டால் மல்டிபிள் பண்ணலாம் அல்லது டிவைடு பண்ணலாம். அதுக்கு பேர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அல்லது ஸ்கேலார் டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த 1ஆ சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அதே வேல்யூவால் நம்ம அந்த ரோ ஃபுல்லாக நம்ம டிவைடு பண்ணிக்கலாம். இப்போ 3 தானே இருக்குது, அது நம்ம 1ஆ சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த 3 வந்து R1ல் தான் இருக்குது. அதனால ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், 3ஆல் டிவைடு பண்ணிடுவோம். அப்போ டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த R1 ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும். நம்மளுக்கு தேவை அந்த பிளேஸ் 1ன்னு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 1க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 2வையும் 5வையும் நம்ம 0 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். அப்போ 0ன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா ஏதாவது 2 ரோவை நம்ம ஆட் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். 1ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா அதே வேல்யூவால் டிவைடு மட்டும் பண்ணுங்க. இதே 0ன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 ரோவை ஆட் பண்ணுங்க அல்லது மைனஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 வந்து R2ல் இருக்குது, இந்த 5 வந்து R3ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 2வை 0 ஆகும். அப்போ அந்த 2ங்கிறது R2ல் இருக்குது, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை 0 ஆகிறதுக்கு இந்த ரெண்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது R2வையும் R1ஐயும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 2ன்னு இருக்குது, மேலேயும் 2ன்னு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும், சேம் நம்பராக இருக்கணும். அப்போ அந்த பர்பஸ்னால இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற ஆப்ரேஷன் தான். நம்ம ஒன்லி சேஞ்சஸ் இங்கே மட்டும்தான் பண்ணணும், R2ல் மட்டும்தான் பண்ணணும், R1ல் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி R3லையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே ட்ராவல் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் R2வா, அப்போ R2வோட ஆன்சர்ஸ் இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான் சைடில் R2. நெக்ஸ்ட் 2R1, அப்போ இந்த R1 என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0 -2/3 -11/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம R1ல் எந்த சேஞ்சும் பண்ணலை, அதனால அந்த R1 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R2ல் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இங்கே என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கோ அதை R2ல் கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த 2ங்கிற பிளேஸை நம்ம இங்கே என்னென்னு மாற்றிட்டோம், 0ன்னு மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 5ங்கிற பிளேஸையும் நம்ம 0ன்னு மாற்றோம். அப்போ இந்த 5 வந்து எங்கே இருக்குன்னா R3ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 5வையும் இந்த 1ஐயும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது R3யவும் R1ஐயும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே 5ன்னு இருக்கா, அப்போ இங்கேயும் 5ன்னு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். அப்போ R1 5ஆல் என்ன பண்ணிக்கிறோம்னா மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷனு அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சரு 0 1/3 -17/3 அப்படின்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் R3ல் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பிளேஸ் 1 ஆயிடுச்சு, இந்த பிளேஸ் 0 ஆயிடுச்சு, இந்த பிளேஸ் 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படி இங்கே ஜம்ப் பண்ணிடுவேன். இப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த -2/3 நம்ம 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். 1ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா அதையே நம்மளால டிவைட் பண்ணிட வேண்டியதான். அந்த -2/3 எங்கே இருக்குது, R2ல் இருக்குது. அப்போ R2 அந்த ரோ ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, -2/3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இங்கே போயிடும். R1 R3 எந்த சேஞ்சும் கிடையாது, இந்த R2 மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த -2/3ஆல் டிவைட் பண்ணும்போது உள்ள ரிசல்ட்டை மட்டும் எழுதியிருப்போம். ஓகே, இப்போ இந்த பிளேஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், 0 அப்படின்னு பண்ணிட்டோம்.
இதனால இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 1/3 இந்த பிளேஸை 1ன்னு மாற்றிட்டோம். இப்போ 1க்கு கீழே உள்ள அந்த 1/3 நம்ம என்ன பண்ணணும், 0 அப்படின்னு மாற்றணும். அப்போ அந்த 1/3 எங்கே இருக்குன்னா R3ல இருக்கு. இப்போ நான் அந்த R2 அதை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் R3ல பண்ணுறேன். R3லையும் பண்ணணும், R2லையும் பண்ணணும். அதனால தான் R2வை மட்டும் சிம்பிளாக எழுதியாச்சு. ஏன்னா R1ம் R3யும் இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு நியூ எலமெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ரேஷன், இந்த ரெண்டு ரோவையும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே ரெண்டையும் 0 0ன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்கே 1/3 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ நான் இங்கே ரெண்டையும் சேம் ஆக்கணும்னா இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ இந்த R3 ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அதனால தான் இங்கே 3R3 மைனஸ் R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ரிசல்ட்டை பார்ப்போம். அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் 0 0 மைனஸ் 45/2 அப்படின்னு இருக்கு. அப்போ இது எதுக்கான ஆப்ரேஷனு, R3க்கான ஆப்ரேஷன். அப்போ அதை கொண்டு R3ல எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த 1/3 0 ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய 1/3 என்ன பண்ணணும், 0 பண்ணணும். அது R1ல இருக்கு. அதனால நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் R1ல பண்ணுறோம். இப்போ இந்த பிளேஸை 0 பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது R1ஐயும் R2வையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ R1 அப்படியே வச்சுக்கிறோம், R2வை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், என்னன்னா இங்கேயும் 1/3 தான் இருந்துச்சு. போன ஆப்ரேஷனில் 3ஆல் மல்டிபிள் பண்ணி இதை 1ன்னு மாற்றிக்கிட்டோம். அப்போ இதையும் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணி 1ன்னு மாற்றிக்கலாமே அப்படின்னா, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த பிளேஸ் என்னவாயிரும், 3ன்னு மாறிடும். அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த 1 என்னவா மாறிடும்னா 3ன்னு மாறிடும். அப்போ நம்மளுக்கு இந்த 1 வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டாது. ஆனால் இந்த 1/3 மாற்றும் போது இங்கே 0 0 தான். அதனால நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது அந்த 0 நம்மளுக்கு மாறவே மாறாது. இந்த 1 வந்து 3ஆக மாறிடும். அந்த பர்பஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு 1 0 19/6 இருக்கு. இது வந்து R1க்கான ஆப்ரேஷனு. அதனால R1ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது 1 0 0 அப்படின்னு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 1 கீழே 0 பண்ணியாச்சு, மேலே 0 பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரெண்டும் ஓகே. இப்போ இந்த லாஸ்ட் பிளேஸ் வந்துடும். இதில் இப்போ இந்த மைனஸ் 45/2 இருக்கு பார்த்தீங்களா, அதை 1ன்னு மாற்றிட்டு அதுக்கு மேலே உள்ள ரெண்டையும் நம்ம 0 அப்படின்னு மாற்றோம். இது எல்லாமே ரஃப் ஒர்க்கு தான். நெக்ஸ்ட் அந்த மைனஸ் 45/2ங்கிறது R3ல இருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், அதை 1ன்னு மாற்றணும். அப்படிங்கிறதுனால மைனஸ் 45/2 அதால் நம்ம டிவைடு பண்ணிடணும். ஓகே, அதை டிவைடு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் அந்த பிளேஸ் 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே உள்ள அந்த ரெண்டு பிளேஸையும் நம்ம 0 0 அப்படின்னு மாற்றணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 11/2வை நம்ம 0ன்னு மாற்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கணும். அது 11/2ங்கிறது ரோ 2ல இருக்கு. அதனால ரோ 2ல தான் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். R2 அப்படியே வச்சுக்கிறேங்க. R3யை மட்டும் 11/2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன்னா இங்கே 11/2னா இங்கேயும் 11/2 இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். அப்போ அதனால் இதை 11/2ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை பார்க்குறோம். ஆன்சர் 0 1 0 அப்படின்னு கிடைக்கிது. இதை கொண்டு போய் R2ல நம்ம பிளேஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 19/6 மட்டும்தான். அதை மட்டும் இப்போ நம்ம 0வா மாற்றோம். அப்போ இதை 0வா மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையுமே எடுத்துக்கணும். அதாவது என்னன்னா R1ல நம்ம ஆப்ரேட் பண்ணணும், R1ஐயும் R3யவுமே நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இங்கே 19/6 இருக்குது. அதனால் R3ல என்ன பண்ணுறாங்க, 19/6ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. நம்மளுக்கு R1ல தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் R2 R3 சிம்பிளாக அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 0 0ன்னு கிடைக்கும். இதை கொண்டு R1ல நம்ம பிளேஸ் பண்ணிட வேண்டியது. அப்போ இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை இப்போ எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா ஒரு